என்ன ஒரு பிக் சர்ப்ரைஸ் உங்களை நோக்கி வருது பார்க்கலாம். 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த கிரீன் கலர், பைல் நம்பர் 2 ரெட் கலர், பைல் நம்பர் 3 பிளாக். ஸோ இந்த 3 கலர்ல எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பைலுக்கு மேல தாராளமாக பார்க்கலாம். குயிக்கா சூஸ் பண்ணுங்க, நம்ம ரீடிங்குள்ள போயிடலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்பரை. டைம் ஸ்டாம்ப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த கிரீன் கலர் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ என்ன ஒரு பிக் சர்ப்ரைஸ் பைல் நம்பர் 1 நோக்கி வருது. பைல் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு எதிர்பார்க்காத ஒரு ஃபைனான்ஷியல் ஹெல்ப் இருக்கும். இது வந்து பெரிய அமௌண்ட்டுன்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் அந்த டைம்லி ஹெல்ப்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த நேரத்துக்கு ஏதாவது ஒரு உதவி, ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ஃபைனான்ஷியலி வந்துட்டு வரும். அண்ட் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை நோக்கி வரும். இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் பிளான்டாகவே இருக்க மாட்டீங்க. இது ஆக்சுவலி ஒரு சர்ப்ரைஸாக தான் வரும். பிகாஸ் நீங்கள் வந்து பிளான்டாகவே இருக்க மாட்டீங்க. சும்மா நீங்கள் நார்மலாக வந்துட்டு ஐடியாஸ் இருக்கும், ஆனால் அதை செயல்படுத்துறதுக்கு எந்த ஸ்டெப்பும் எடுத்திருக்க மாட்டீங்க. பட் ஆனால் இந்த டைம் ரேண்டமான ஆப்பர்ச்சுனிட்டி, அதை டக்குன்னு நீங்கள் முடிச்சும் செய்வீங்க. அண்ட் ஆல்சோ உங்களை சுற்றி ஒரு சில பொய்கள் தெரியுது. பொய்கள் அப்படின்னா ஒரு ஹானஸ்டி இல்லை. உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் பார்த்தீங்க அப்படின்னா ஹானஸ்டாகவே கிடையாது. ஸோ இந்த நிறைய பொய் சொல்லியிருக்காங்க, நிறைய உண்மைகளை மறைச்சிருக்காங்க. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஏதோ ஒரு உண்மை வந்து உங்களுக்கு நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ இந்த குறிப்பிட்ட நபர் விஷயத்துலையோ அவங்க லைஃப் சம்மந்தமாகவும் வந்து தெரிய வரும். இதுக்காக நீங்கள் வந்து எஃபோர்ட்ஸ் போட்டுட்டு 24 மணி நேரமும் உட்காந்துட்டு 4 பேர்த்துக்கிட்ட கேட்டு விசாரிச்சு அப்படியெல்லாம் இருக்காது. பட் ஆனால் உங்களுக்கே ரேண்டமாக அந்த நியூஸ் உங்களுக்கு அதுக்கு வரும். உங்களுக்கு ஒரு ஒரு நீங்கள் நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றுங்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த டைமில் பார்க்குறப்போ வந்துட்டு ஒரு எக்ஸ்பிரஷன், ஹானஸ்டான ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது. எய்தர் உங்ககிட்ட யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு ஹானஸ்டாக உண்மை ஏதோ ஒரு விஷயம் சொல்ல போகிறாங்க ரிகார்டிங் ஃபீலிங்ஸ், எமோஷன் சம்மந்தமாக. அப்படி இல்லைன்னா நீங்கள் யாருக்கிட்டையும் வந்துட்டு சொல்ல போகிறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே இருக்கிற ஃபீலிங்ஸ், எமோஷன் சம்மந்தமாக தான் இருக்குது. ஒரு ஓப்பன் கான்வர்சேஷன்னு சொல்லலாம். இது எதுவுமே வந்துட்டு நீங்கள் பிளான்டாகவே இருக்க மாட்டீங்க. ஓகே, இந்த டைமில் நம்ம இவங்க கிட்ட இதை சொல்லணும், அதை சொல்லணும் அப்படிலாம் இருக்காது. திடீர்னு ஓப்பன் அப் ஆகும். அந்த ஒரு சூழ்நிலைகள், அந்த ஒரு மொமெண்ட் வந்துட்டு வரும், திடீர்னு அமையும். இந்த பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் குயிக் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன்ஸ் தான் இருக்கும். இனி வரக்கூடிய நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்துட்டு டைம் பேசிஸ்ன்னு எல்லாமே டக்குன்னு குயிக்காக நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ பி ப்ரிப்பேர்டுன்னு தான் சொல்லணும். எனக்கு வந்து லெட்டர் வி, லெட்டர் ஐ தெரியுது. அண்ட் ஆல்சோ ஐ கெட் திஸ் ஸ்மைலி ஃபேஸ், ஸ்மைலி தெரியுது. நம்பர் 4, ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ நம்பர் 1, நம்பர் 11, நம்பர் 10, நம்பர் 3. ஸோ இதெல்லாமே வந்துட்டு இருக்குது. சம்வேர் அது உங்களோட ஏதோ ஒரு இதோட கனெக்ட் ஆகும். ஓகேவா? அண்ட் வந்து பைல் நம்பர் 1 மிகப்பெரிய டென்ஷன் ரிலீஸ் ஆகுங்க. அது எப்படின்னா டக்குன்னு ரிலீஸ் ஆகாது, அந்த ஒரு எட்ஜ் வரைக்கும் கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணி விடும். அப்படிதான் இருக்கும் மோஸ்ட்லி. ஆனால் ரிலீஸ் ஆகும். யூ டோன்ட் வரி டூ மச். நீங்கள் வந்து ஒரே விஷயத்துக்கு ரொம்ப இல்லாத ஸ்ட்ரெஸ்ஸை நீங்களாவே ஆட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஓகேவா? அது வேலையாக இருக்கட்டும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக இருக்கட்டும், அது நீங்கள் என்ஜாய் பண்ணீங்கன்னா ஜாலியாக பண்ணலாம். ஆனால் யாருமே எந்த உதவி செய்யலையே, எல்லாமே நானே செய்கிறேன், ஆனால் அவங்க வந்து
ஜாலியாக இருக்காங்க எனக்கு உதவி செய்யாமல் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் சம்வேர் வந்து ஒரு சில பேருக்கு இருக்குது. அந்த எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாட்களாக உங்களுக்கு வந்துட்டு வேலை செய்யறதுல ஒரு சிரமங்களை கொடுத்துருக்கோம். பட் அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது விலக ஆரம்பிக்கும். உங்களுக்கு அந்த ரியலைசேஷன் வரும். ஜாலியாக நீங்கள் வந்துட்டு பண்ணுவீங்க. அண்ட் பண்ணணும் டெஃபினெட்லி. பிகாஸ் இது உங்களுக்கான ஒரு நீங்கள் ஷைன் ஆகக்கூடிய ஒரு டைம், உங்களுக்கான ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணக்கூடிய டைம். அதனால தான் யூனிவர்ஸ் வந்து ஒரு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு பண்ணாதீங்க, ஜஸ்ட் என்ஜாய். ஓகே, ஸோ சம் பெட்டரான விஷயங்கள் வருது அடுத்தடுத்து. பட் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆனீங்க அப்படின்னா அது வர விஷயங்கள் கூட உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் போகும். ஒரு நல்ல ஒரு கிஃப்ட்ஸோ சர்ப்ரைஸஸோ ஹாப்பினஸோ வரது கூட உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஓகேவா? அதனால ஜஸ்ட் எந்த ஒரு விஷயத்தையும் வந்துட்டு என்ஜாய் பண்ணி இது உங்களுக்கு ஒரு சான்ஸ் உங்களை ப்ரூவ் பண்ணுறதுன்னு நினச்சிட்டு பண்ணுறப்போ இட் வில் பி பெட்டர். ஓகேவா? அது உங்களால் உணரவும் முடியும். ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் pile number 1. தேங்க்யூ. pile number 2 யாரெல்லாம் இந்த ரெட் கலர் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ pile number 2 என்ன ஒரு மெசேஜ், என்ன ஒரு சர்ப்ரைசஸ். ஓகே, ஸோ pile number 2 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு சம்திங் வந்துட்டு ஃப்ரம் பாஸ்ட்டு இல்லை ஏதோ ஒரு விஷயம் திரும்பி வந்துட்டு ரீகனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இது வந்து நீங்கள் ஒரு பாண்டாக இருக்கட்டும், இட் குட் பி லைக் அ ஃப்ரெண்ட்ஷிப். இது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி தெரியல, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குல்ல, பழைய ஃப்ரெண்ட்ஸு இல்லை பழைய ஸ்பெஷல் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவோம்ல, அவங்களோட முன்னாடி ரொம்ப அதிகமாக பேசிட்டு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. பட் ஏதோ ஒரு மேபி லைக் மேரேஜ் இல்லை ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்னால அந்த பாண்டிங் பிரிஞ்சிருக்கும். மேபி 2 பேரும் பிஸி ஸ்கெடியூலில் இருந்ததுனால கூட அந்த பாண்டிங் வந்து பேசாமல் இருந்திருக்கும். சண்டைன்னு சொல்ல முடியாது, பட் பேசாமல் அந்த டைம் இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ திடீர்னு எதிர்பார்க்காத டைமில் அந்த நபர் வந்து உங்களுக்கு ஒரு நார்மலாக ஒரு ஹை அப்படிங்கிற மெசேஜாவது வந்து அனுப்புவாங்க. ஓகே, ஸோ அந்த பழைய ஃப்ரெண்ட்ஷிப் மறுபடியும் வந்துட்டு ரீகனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆனால் வந்து நத்திங் வில் சேஞ்ச். ஓகேவா? உங்களுக்குள்ளார வந்துட்டு அந்த கேப் இருந்தாலும் கூட திரும்பி 2 பேரும் பேசுகிறப்போ வந்துட்டு பழையபடியே தான் வந்து பேசுவீங்க. நோ ஈகோ, நோ ஆட்டிடியூட், அதெல்லாம் எதுவுமே காமிக்கலை. ஓகே, ஸோ ஃபுல் ஆஃப் லவ் அண்ட் ஹாப்பினஸ். டெஃபினட்டாக நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. பிகாஸ் வந்துட்டு அந்த பாண்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்க டைமில் திருப்பி அவங்க உங்களுக்கு ஒரு ஹோப் கொடுக்குறப்போ யூ ஃபீல் ஹாப்பி. பிகாஸ் அந்த பர்சன் வந்து இட்ஸ் நாட் லைக் அ ரேண்டம் பர்சன்லாம் கிடையாது, ஒரு ஸ்பெஷல் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். உங்களோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் இருந்திருப்பாங்க, ஒரு நல்ல எல்லாத்தையும் ஷேர் பண்ணுற அளவுக்கு இருந்திருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு ஆல்வேஸ் ஒரு விளையாட்டுத்தனமாக சிரித்து பேசிட்டு அந்த மாதிரி உங்களோட அந்த இன்னர் சைல்டை வந்து ஆக்டிவாக வச்சுட்டு இருந்த ஒரு நபராக இருக்கலாம். ஓகேவா? ஸோ யூ வில் ஃபீல் லவ்ட். அந்த ஒரு லவ்டுக்கான ஒரு எனர்ஜி வந்துட்டு இருக்கு. அண்ட் வந்து pile number 2 பொறுத்த வரைக்கும் சுற்றி வந்துட்டு எல்லாரும் கிடையாது, ஒரு சில பீப்புளோட பிஹேவியர்ஸ் மாற ஆரம்பிக்கும் உங்களை நோக்கி. இது வரைக்கும் ஆட்டிடியூடாக பேசினவங்க, கண்டுக்காமல் இருந்தவங்க திடீர்னு ஒரு பாசமாக பேசுறது, ஏதாவது ஒரு ஒரு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது, நீங்கள் சொல்கிறது சரின்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆச்சரியங்கள்லாம் பார்க்கலாம். அந்த பர்சனோட பிஹேவியர்ஸில் வந்துட்டு திடீர்னு மாற்றங்கள் வரும். அது ஒரு சைனே தெரியாது. ஆனால் வந்து உங்களை சுற்றி இருக்கிற அந்த பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளார வந்துட்டு உங்கள் மேலே இருந்த ஒப்பீனியன்ஸ் வந்துட்டு மாறிடுச்சு ஆல்ரெடி. பட் ஆனால் வெளி காமிக்கல. இப்போ இது ஏன் வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்க போகுது அப்படின்னா அந்த நபர் வந்துட்டு இது வரைக்கும் வெளியே காமிச்சிருக்க மாட்டாங்க. ஓகே, உங்கள் மேலே இருந்த ஒப்பீனியன் மாறிடுச்சு, நல்ல ஒப்பீனியன் இருக்குது, பாசம் இருக்குன்னெலாம் காமிக்கல, எப்பயும் போலேயே தான் இருந்திருப்பாங்க. திடீர்னு வர்றப்போ உங்களுக்கே நம்ப முடியலையே அப்படின்னு இருக்கும். ஒரு சில பாண்டிங்கோட அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்குங்க, ஒப்பீனியன்ஸ் மாறும் இந்த டைம். ஒரு பாசிட்டிவ் ஹோப் எதிர்பார்க்கலாம். இது எல்லாத்துக்கிட்ட இருந்தும் சொல்ல முடியாது, லைக் 1 or 2 persons, 1 persons கூட சொல்லாமே. உங்களுக்கு
உங்களுக்கே உங்க மேல வந்துட்டு ஒரு 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 விதமான டிஃப்ரெண்ட் ஃபீலிங்ஸ் இருக்கும், ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். நான் தான் சொன்னேன்ல, நீங்க நினைக்காதபடி அந்த ஒரு சில பேர் உங்களை பத்தி பின்னாடி பேசுறாங்க, உங்களை பத்தி யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. அது எதுவுமே உங்க பார்வைக்கு வரல, அதுதான் வித்தியாசம். இப்ப நடக்க போற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கிறதுக்கு ரீசன் அதுதான். பிகாஸ் பைல் நம்பர் 2 வந்துட்டு ரொம்ப கோவக்காரங்களா இருப்பீங்களோ, ஏதாவது ஒரு விஷயம்னா வந்துட்டு பயங்கர கோவம். See, இந்த ஃப்ளேம்லே தெரியுது, லுக் அட் த ஃப்ளேம், அதோட எனர்ஜி எப்படி இருக்கு பாருங்க. சட்டார்னு கோவம் வரும். அண்ட் உட்காந்து நீங்க எதையாவது யோசிச்சீங்கன்னா நெகட்டிவா மட்டும்தான் யோசிப்பீங்க. அவன் இப்படிதான் நினைச்சிருப்பான், அவங்க இப்படிதான் யோசிச்சு பண்ணியிருப்பாங்கன்றதான் நீங்க ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. பட் ரியாலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட்டுங்கிறது இந்த டைம் தெரியும். ஓகே, ஐ குட் சி லெட்டர் UV7 அண்ட் ஒரு ஸ்மைலி ஃபேஸ் அண்ட் சம்திங் வந்துட்டு பெட்டர் ஆகுது. ஒரு ஹை லோல இருந்து ஹை போறதுக்கான ஒரு சைன் காமிக்குது. மோர் ஆஃப் மெச்சூரிட்டி தேன் திஸ் பிளைண்ட் லவ்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் இல்லாம ஒரு மெச்சூர்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், மெச்சூர்டான ஒரு லவ் வர போகுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், லவ் அப்படின்னா ரிலேஷன்ஷிப், இந்த லவ்வர்ஸ் அப்படிலாம் இல்லை, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை எனி கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ல வர அந்த அன்பு, பாசம், லவ். ஓகேவா, அது ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆகும், விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்க கோவக்கார மனசை கண்ட்ரோல் பண்ணும். இதெல்லாம் ஆல்ரெடி சயின்ஸ் வந்திருக்கணும் பைல் நம்பர் 2க்கு, நீங்க கவனிக்கல. அதனால வந்துட்டு அவங்களும் மறைமுகமான சயின்ஸ் எல்லாம் காமிச்சாச்சு, நீங்க கவனிக்காதனால இந்த டைம் டைரக்டாவே இறங்குறாங்க. பிகாஸ் பைல் நம்பர் 2க்கு பொறுமை கொஞ்சம் கம்மியும். பொறுமைன்னா ரொம்ப பொறுமையா இருப்பீங்க, அப்படி இல்லைன்னா சுத்தமா நான் இருக்க மாட்டேன், ஒரு அளவுதான்ருவீங்க. ரைட். ஸோ அந்த ஒரு ஃபியர்ஸ் எனர்ஜி தெரியுது. ஓகே, ஐ குட் சி நம்பர் 2 T அண்ட் வாட் எல்ஸ். உங்களுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் நடக்குதுங்க உங்களுக்கு தெரியாம. ஓகே, இட்ஸ் குட் தான், ஒரு தப்புலாம் இல்லை, நல்ல விஷயங்கள் தான். ஆனால் ஸ்லோவா ரீச் ஆகும், அவ்வளோதான். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். என்ன ஒரு சர்ப்ரைஸ். பைல் நம்பர் 3, பைல் நம்பர் 3 என்ன ஒரு சர்ப்ரைஸ் உங்களை நோக்கி வருது. சம்திங் இஸ் எண்டிங் ஃபார் ஷுர். ஆல்ரெடி இது ஸ்டார்ட் ஆயிருக்கு உங்கள் லைஃப்பில். இது உங்களோட அவுட்டர் அப்படிங்கிறத தாண்டி ஃபர்ஸ்ட் உங்கள் மனசுக்குள்ள ஏதோ ஒரு விஷயங்கள் நீங்கள் எண்டு பண்ணியிருக்கீங்க. ஆஃப்டர் லாங் டேஸ்ன்னு கூட சொல்ல மாட்டேன், ரொம்ப லாங் மந்த்துன்னே சொல்லுவேன். ஏதோ ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக எண்ட் ஆகுது. ஓகேவா, தட்ஸ் ஃபார் ஷுர். ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருக்கு. நீங்கள் ஒரு சில பேர் நோட் பண்ணியிருக்கீங்க, ஒரு சில பேர் நோட் பண்ணலை. இது உங்கள் பிஹேவியராக இருக்கட்டும், மைண்டாக இருக்கட்டும், ஒரு சில விஷயங்களை நீங்கள் அக்செப்ட் பண்ணதாக இருக்கட்டும், அது எல்லாமே நீ வெளியில் காமிக்க போறீங்க. ஸோ வெளியில் வரப்போகுது. ஐ திங்க் ஃபார் சம் ஆஃப் யூ பீப்புள் அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளரே சேஃப் கேம் பிளே பண்ணிட்டு இருந்த நீங்கள் இனி ரிஸ்க் எடுக்க போறீங்க. மோர் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்கும். எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இன் ப்ரொஃபஷனல் லைஃப், பர்சனல்லாம் கிடையாது. ப்ரொஃபஷனல் லைஃப்ல அதிகமான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ ரிஸ்க் எடுப்பீங்க கண்டிப்பாக. சேலஞ்சஸ் அண்ட் இந்த ஒரு பாத்வேல எதிர்பார்க்காத ஒரு உதவிகள் கிடைக்கும். அதாவது உங்க ஃபீல்டு சம்பந்தப்பட்ட, இப்போ எந்த ஒரு ஃபீல்டில் வேலை செய்றீங்களோ அது ரிலேட்டடான இல்லை அது சம்பந்தமான ஒரு உதவி தானா தேடி வரும், ஒரு ஆஃபரா. ஃப்ரீ கிடையாது, அப்சல்யூட்லி ஃப்ரீ கிடையாது, பட் ஆனால் இட்ஸ் லைக் எ பெய்டு ஹெல்ப் மாதிரி தான் இருக்கும். பட் எடுக்கக்கூடிய அந்த ரிஸ்க் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா, அது ஒர்த்துன்னு தான் சொல்ல முடியும். ஸோ ஃபைனலி உங்களுக்கே ஒரு ஆச்சரியம் தான். இவ்வளோ நாட்களாக நான் இந்த ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு நினைச்சதை இப்போ செஞ்சுட்டேன் அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்பட போறீங்க. லெட்டர் VU அண்ட் உங்களுக்கான ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ற டைம் வந்தாச்சு பைல் நம்பர் 3. ஓகேவா, இது என்ன அப்படின்னா சம்மேர் உங்களை சுத்தி இருந்த நெகட்டிவ் விலகி அந்த ஒரு
நீங்களே ஒரு சில பேருக்கு டேஞ்சரா இருக்க போறீங்க. உங்களுக்கு மற்றவங்க ஒரு சங்கடங்கள் கொடுத்து இது பண்ண மாதிரி நீங்க மற்றவங்கள பார்த்து நீங்க பயந்துருப்பீங்கல்ல, அது மாதிரி உங்களை பார்த்து மற்றவங்க பயப்படுற அளவுக்கு அந்த மாற்றங்கள் இருக்கும். ரொம்ப ஈஸியா உங்களை அட்வான்டேஜ் எடுத்திருப்பாங்களே பைல் நம்பர் 3. ரொம்ப உங்களோட அந்த சாஃப்ட்னஸ், இந்த சாஃப்டான குரல்ல பேசுறது, இந்த ரொம்ப பரிஞ்சு பேசுறது, அன்பா பேசுறதெல்லாம் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்திருப்பாங்க. அது ரொம்ப கம்மியாகும். இது வந்து ஓவர் நைட்ல இல்லை, பட் ஆனால் ஆரம்பிக்கும் வெரி சூன். யூ கேன் எக்ஸ்பெக்ட் நெக்ஸ்ட் மந்த்ல இருந்தே எதிர்பார்க்கலாம். ஸோ இட்ஸ் லைக் ஓப்பனிங் அ நியூ டோர். அந்த நியூ டோர் ஒன்று ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கு. அந்த நியூ டோர், அந்த நியூ லைஃப், நியூ ஜேர்னியில் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சவங்க தான் இருப்பாங்க, உங்களுக்கு பிடிச்ச பர்சன்ஸ், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் மட்டும்தான் அதில் இருக்க போகுது. ஸோ ஆல்ரெடி ஒரு சில பேர் கால்குலேட் பண்ணியாச்சு, ஒரு சில பேருக்கு வந்துட்டு அது ஒரு ரேண்டமாக நடக்க போகுது. சரி, சம் கைண்ட் ஆஃப் கார்மிக் பிளாக்கேஜஸ்ல இருந்திருப்பீங்க. பைல் நம்பர் 3 அது விலகுதுங்க. ஓகேவா? ஸோ சைலண்ட்லி வந்துட்டு அது விலகுது. யூ வில் சி த டிரான்ஸ்ஃபர்மேஷன். சரி, எனக்கு வந்து லெட்டர் எஸ் வந்துட்டு ரொம்ப பெருசா தெரியுது. லெட்டர் எஸ், நம்பர் 6, நம்பர் 3, அண்ட் ஆல்சோ ஐ குட் சி சம் எலிஃபென்ட் ஃபேஸ், எலிஃபென்ட் இது மாதிரி தெரியுது. அண்ட் see you will jump from one thing to another very soon. ஒரு விஷயத்துல இருந்து இன்னொரு விஷயத்துக்கு ரொம்ப சீக்கிரமா ஜம்ப் ஆவீங்க. இது எல்லாமே எப்படின்னா ஒரு இன்ஸ்டன்டான ஒரு வாய்ப்பு வருது, டக்குன்னு நீங்க ரியாக்ட் பண்ணி மூவ் பண்ற மாதிரி தான் இருக்கு. யோசனைகள் கம்மியா இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் வரும்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த ப்ரொஃபஷனல் ஹெல்ப் வந்துட்டு கொடுக்குற ஐடியாஸை நீங்க அனலைஸ் பண்ணாம ஓகே பண்ணிட்டு அடுத்தடுத்துக்கு ஜம்ப் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ பி இன் த ப்ரெசன்ட் மூமெண்ட். பைல் நம்பர் 3 நிறைய ஆச்சரியங்கள் இருக்கும் சைலண்ட்லி. ஆனால் டோன்ட் கிவ் அப். கிவ் அப் மட்டும் பண்ணாதீங்க. சம்டைம்ஸ் வந்துட்டு ஆல்தோ இந்த நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தாலும் கூட நீங்க அந்த கிவ் அப் பண்ற அளவுக்கு அழுத்தங்களும் ஈக்குவலா வரும். சரிங்களா? நான் எப்பயுமே சொல்லுவேன், ஒரு சேஞ்சஸ் வருது, ஒரு இடத்துல ஒரு மாற்றங்கள் வருது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருது அப்படின்னா அந்த இடத்துல அழுத்தங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதை தாண்டி தான் வந்துட்டு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனே இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால அந்த ஒரு டென்ஷன், கோபம், அழுத்தங்கள் வரும். பெருசா எடுத்துக்காதீங்க. இட்ஸ் குட் ஃபார் யுவர் growth. பாசிட்டிவ் மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சம் டாட்ஸ் வில் கனெக்ட் இன் யுவர் லைஃப். உங்க லைஃப்ல ஒரு சில டாட்ஸ் வந்துட்டு கனெக்ட் ஆக போகுது. ஓகே, ஸோ பைல் நம்பர் 3, தட்ஸ் ஆல். தேங்க்யூ.